ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணிஸ் உலகம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான இறால் ஃப்ரை செய்ய போகிறேங்க. இதுக்கு முதல்ல இறாலை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாங்க. கடாயில் 2லேருந்து 2.5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ந்த பிறகு அதில் நம்ம கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு பொரியணும். கடுகு பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே இறால் செய்கிறப்ப அதில் ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும்னா இந்த சோம்பை லைட்டாக தட்டி சேர்த்துக்கணுன்னா இந்த சோம்புனுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா டாமினேட் பண்ணிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு சேர்த்த பிறகு நம்ம 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கணும். அந்த கண்ணாடி பதத்துக்கு மேலே சிவந்தா போதுங்க. ரொம்ப சிவக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப நம்ம பொன்னிறமாக வதக்கிட்டோன்னா இறால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இனிப்பு சுவையாயிடும். அதனால் நம்ம கண்ணாடி பதத்துக்கு மேலே லைட்டாக செவந்துருச்சுன்னா போதுங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடும். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்குங்க. ரொம்ப போட்டு வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இது கூட நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ரொம்ப வழுவழுன்னு அரைச்சி சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன். நல்லா வதக்கிக்கலாங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டேன். தக்காளி கூடவே நம்ம உப்பையும் சேர்த்துக்கலாம். கல் உப்பு. உப்பு பார்த்திங்கன்னா இறாலுக்கு நிறைய எடுக்காதுங்க. கொஞ்சம் போட்டாலுமே போதும். பார்த்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்த பிறகு நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கூட நான் 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. நம்ம இறால் போட்டதுக்கு அப்புறமேட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்க மாட்டோம். அதனால் இந்த பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு இப்போவே நம்ம வதக்கிக்கணுங்க. ஒரு சிம்மில் வச்சு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இப்போ சுத்தப்படுத்தி வச்ச இறாலை சேர்த்துக்கலாங்க. இறாலை சுத்தப்படுத்துகிறப்ப மஞ்சத்தூள் போட்டு சுத்தப்படுத்தணுன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இப்போ இறாலை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இறால் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் வச்சுருக்க போகிறது கிடையாதுங்க. ஏன்னா இறால் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஸ்டவ்வில் இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஜவ்வுன்னு ஆகிடும். அதனுடைய டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தாலுமே போதும். இப்போ பாருங்கள், இறால் நான் போட்டுட்டேன். இறாலில் நான் இப்போ எந்த தண்ணியுமே விட போகிறதில்ல. போட்டு கொஞ்சம் செகண்ட்லேயே பார்த்திங்கன்னா இறால் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே ரவுண்டாக சுற்றிக்கும். அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா இறால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதில் இந்த மாதிரி நீளமாக போட்டது ரவுண்டடாக அப்படியே சுருள ஆரம்பிக்கும். சுருள்ற டைமில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதில் தண்ணி பார்த்திங்கன்னா ஊற ஆரம்பிக்கும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு இருந்தால் போதுங்க. நம்ம தனியாக தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி அதுவே சுரந்து அதுவே வத்த ஆரம்பிக்கும். அது வேகிறதுக்கு போதுமான தண்ணியாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 95% ரெடி ஆகிடுச்சு. இறால் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இறால் நல்லா கமன்னு வாசனை வருது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிடுறேன். சூப்பரான இறால் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த இறாலை சர்வ் பண்ணிடலாம். பாய்.